அம்மா வேறு அப்பா வேறு என்று குழந்தைக்கு பிரித்து பார்க்க தெரியாது. பிரித்து பார்க்கும் வயது அதுக்கு இல்லை. எந்த ஒரு குழந்தையும் அம்மாவையும் அப்பாவையும் ஒரே மாதிரி தான் நினைக்கும். என் வயசுக்கு நான் அப்படித்தான் பார்த்திருக்கிறேன், கேள்வியும் பட்டிருக்கிறேன். நீ என்ன புதிதாக ஒரு கதை சொல்கிறாய் என்னிடம் என்று அப்பா சொன்னார் ஆசை நாயகியிடம். அவள் அதற்கு, இல்லையத்தான், நீங்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு கடைக்கடையாக ஏறி அத்தனை பொருட்களையும் இந்த சின்ன பிள்ளைக்கு அவ்வளோ ரூபா செலவழித்து வாங்கி கொண்டு வந்த ட்ரெஸ்ஸை அந்த பிள்ளை போடவில்லை என்று ஒரு மன வருத்தத்தில் தான் சொல்லிவிட்டேன் அத்தான், வேறு ஒன்றும் நான் சொல்லவில்லை என்று கபடமாடினாள் ஆசை நாயகி. அப்பா மது அருந்தவில்லை அன்று. அதனால் அவள் சொல்லிய வார்த்தையில் இருந்த உள்ளர்த்தம் என்னவென்று அப்பாவுக்கு புரிந்தது. அப்போது குழந்தை வீட்டுக்குள் நின்று கொண்டு அம்மாவிடம் சொன்னது, அம்மா, அம்மா வாங்கி கொண்டு வந்த ஆடையை அணிந்து கொண்டேன். அப்பா 2 ஆடை வாங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் அல்லவா, அதையும் நான் போட்டுக்கொள்ளட்டுமா என்று கேட்டது. அம்மா அதற்கு சொன்னார்கள், சரி போட்டுக்கோ, அது உனக்குத்தானே என்று சொன்னார். உடனே குழந்தை அந்த ஆடையை மாற்றிவிட்டு அப்பா வாங்கி கொடுத்த கவுனை, செருப்பும் வளையலும் எல்லாத்தையும் போட்டுக்கொண்டது. போட்டு வெளியே செல் செல் என்று ஓடி வந்தது. அதை பார்த்தவுடன் அப்பாவுக்கு முகம் தாமரை போல் மலர்ந்தது. அதை கண்ட ஆசை நாயகி முகம் பார்த்தால் சுட்ட கோழியைப் போல் இருந்தது. முகத்தில் தெளிச்சல் இல்லை. இவன் மாறிவிட்டானோ, இன்னும் இவனிடம் நம்மளுக்கு கறக்க முடியாதே பணத்தை, என்ன செய்வது, இவன் குழந்தை மேல் பாசமாக இருக்கிறானே, இவன் மனசை மாற்ற முடியவில்லையே என்று யோசித்து கொண்டு மிக வருத்தத்தோடு முகத்தை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். தெய்வானை அக்கா வந்தார்கள். வந்து, செல்வி, உனக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்று சொன்னார்கள். குழந்தை அவர்களிடம் நன்றி அக்கா என்று சொன்னது. அவர்களுக்கு மிட்டாயை கொடுத்து மயிலாத்தா பாட்டிக்கும் கொடுத்து, அம்மா ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தில் பாயாசம் வைத்திருந்தார்கள். 10 வீடு இருக்கிறதல்லவா, அந்த 10 வீட்டுக்காரங்களுக்கும் பாயாசம் ரெடி பண்ணியிருந்தார்கள். சாப்பாடு ரெடி பண்ணவில்லை. காரணம், அந்த அளவுக்கு அன்னைக்கு பெரிய வசதி ஒன்றும் கிடையாது. மயிலாத்தா பாட்டிக்கும் தெய்வான அக்காவுக்கும் சேர்த்து சமைச்சிருந்தார்கள். செல்விக்கு பிறந்த நாள் என்று இருக்குதல்லவா, சரி ஒரு ஆளுக்காவதும் உணவு கொடுக்க வேண்டும் என்று அவர் வசதிக்கு தகுந்த மாதிரி இருக்கட்டும் என்று வீட்டுக்கும் அவர்கள் இருவருக்கும் சேர்த்து சமைச்சிருந்தார்கள் அம்மா. அப்போது அப்பா ஆசை நாயகியிடம் சொன்னார், இத்தனை நாளும் புத்தி கெட்டு போய் நீ சொல்வதையெல்லாம் நான் கேட்டுக்கொண்டு என்னவெல்லாம் செய்திருக்கிறேன். அதை ஒவ்வொரு ஆளும் என்னிடம் வந்து முகத்தை பார்த்து, என்ன சாமி, நீ இப்படி செய்து கொண்டிருக்கிறாய், நீ நல்ல மனிதன்தானே, ஏன் இப்படி சாக்கடையில் விழுந்து விட்டாய் என்று என்னிடம் கேட்டார்கள். நான் போதையில் இருந்தேன் அல்லவா, அதனால் எனக்கு அது ஒன்றும் புரியவில்லை, காற்றை போல் போய்விட்டது. நான் நிதானமாக இருக்கும்போது சிலர் வந்து, ஆணும் பெண்ணும் எல்லாரும் என்னிடம் உபதேசம் பண்ணுகிறார்கள். அப்போதுதான் தெரிந்தது,
நான் எவ்வளவு பெரிய குற்றம் செய்திருக்கிறேன் என்று இப்போது மனசு வலிக்கிறது, குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. என் குழந்தை கூட அப்பா பாசத்துக்கு ஏங்கி தவிக்கிறது. அதை கூட நான் கவனிக்காமல் உன்னுடன் உல்லாசமாக இருந்திருக்கிறேன் என்று நினைக்கும்போது மிக வெட்கமாக இருக்கிறது என்று அப்பா சொன்னார். அப்போது ஆசை நாயகியின் மனதில் பெரிய இடியே விழுந்தது போல் இருந்தது. ஆஹா, இவன் மனசு மாறிவிட்டானே குழந்தை பாசத்தில். நாம் இனி என்ன செய்வது? நமக்கு இன்னும் ஏகப்பட்ட பணம் தேவைப்படுகிறதே, என்ன செய்வது இதற்கு என்று பதட்டத்தோடு நாற்காலியில் அமர்ந்து கொண்டு யோசித்து கொண்டிருந்தாள். அப்பா மறுபடியும் அவளை வீட்டை விட்டு போ என்று சொல்லவில்லை. இதை அவளிடம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவளுக்கு பயமாகிவிட்டது. இனி இவரிடமிருந்து பணம் நமக்கு கிடைக்காதே, நாம் என்ன செய்வது? ஊருக்கு பணம் அனுப்ப வேண்டுமே, நம் செலவுக்கும் பணம் வேண்டுமே, நாம் என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் அவ்வளவு ரூபா நமக்கு கிடைக்காதே, என்ன செய்வது இவரை வசப்படுத்துவதற்கு என்று யோசித்து கொண்டிருந்தாள். கவட நாடகம் ஆடிக்கொண்டு இத்தனை நாளாக இந்த குடும்பத்தை நாசம் செய்து கொண்டு இருந்தவள் அப்படி யோசித்தாள். அப்போது தெய்வானை அக்காள் சொன்னார்கள், அண்ணா, இப்போதுதான் நீங்கள் சரியாக யோசிக்கிறீர்கள். இதை கொஞ்ச நாளைக்கு முன்னால் நீங்கள் யோசிச்சிருக்க வேண்டியதுதான். பரவாயில்லை, போகட்டும், அது எல்லாம் ஒரு கெட்ட நேரம். அவர்கள் செய்த கர்மாவுகளை அவரவர் அனுபவிக்க வேண்டும் அல்லவா? அப்படி நினைத்து விடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ணா. இப்போதும் இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது. நீங்கள் மனசு மாறி அக்காவுடனும் குழந்தையுடனும் சந்தோஷமாக இருங்கள் அண்ணா என்று சொன்னார்கள். அதை கேட்டவுடன் ஆசை நாயகிக்கு கோபம் வந்தது. அந்தவுடன் யோசிக்காமல் தெய்வானை அக்கா மீது பாஞ்சாள். உனக்கு என்ன ஆயிற்று? உன்னை யார் இங்கே வெத்தலை பாக்கு வைத்து அழைத்தார்கள்? தேவையில்லாமல் இங்கு வந்து ஏன் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுகிறாய் என்று அவர் மீது பாய்ந்தாள். அதற்கு தெய்வானை அக்கா அதற்கு ஒன்றும் பயந்த ஆள் கிடையாதவர்கள். அவர்கள் இவளுக்கு உடனே பதிலடி கொடுத்தார்கள். யார் குடும்பத்தில் வந்து பிரச்சனை பண்ணினேன் சொல்லு என்று கேட்டார்கள். உன் குடும்பமா? இவர் உன் கணவரா? இல்லை, நீ வேற ஒரு குடும்பத்தில் வந்து அந்த குடும்பத்தில் கலகத்தை பண்ணி அந்த குடும்பத்தையே நாசமாக்கி நிம்மதி இல்லாமல் செய்துவிட்டு குடும்பத்தை பற்றி நீ பேசுகிறாயா என்று தெய்வானை அக்கா கேட்டார்கள். அதற்கு நான் உன் குடும்பத்திலா வந்தேன்? உன் கணவரையா நான் பங்கு கேட்டேன்? நீ ஏன் தேவையில்லாமல் வந்து இங்கு பேசுகிறாய்? நீ பக்கத்து வீட்டுக்காரிதானே, நீ அந்த அளவோடு இரு என்று இவள் தெய்வானை அக்காயிடம் சொன்னாள். அதற்கு அவர்கள் சொன்னார்கள், நான் பக்கத்து வீட்டுக்காரிதான், இன்னும் ஒரு குடியை கெடுப்பவள் இல்லை, உன்னை போன்றவள் அல்ல. நான் வேற, நீ வேற. உன்னுடைய குணமும் செயல்பாடுகளையும் நீ என்னோட இணைக்கிறாயா? உன்னை கொண்டு வந்து பாவம் செல்வி அம்மாவிடம் பேசியது போல் நீ என்னிடம் பேசினால் உன் நிலைமை மாறிவிடும், கொஞ்சம் கவனித்து பேசு என்று மிரட்டினார் தெய்வானை அக்கா. அதற்கு அந்த தேவி என்ன சொன்னாள்? பயந்து போய்